அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் இருக்கு. இது வந்து யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 அப்படிங்கிற தமிழ் சிலபஸ்ல வரும். அதை நம்ம ஃபுல்லா ஷார்ட்கட்ஸா கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம போர்டில் எழுதி போட்டோம்னா டைம் ரொம்ப லாங்கா போகுது. அதனால நான் ஓரளவு சொல்லி ஓரளாவே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸையும் சொல்லிடுறேன். இதுல ஒரு மொத்தம் 100 என்ன இருக்குது. 100ல ஒரு 50 கிட்டத்தட்ட வந்து என்னது ஷார்ட்கட்ஸ் தேவைப்படக்கூடியதா இருக்கு. ஒரு 50 நார்மலா இருக்கக்கூடியதா இருக்கு. அதனால அந்த 50 என்ன அப்படிங்கிறத மட்டும் இப்ப நான் ஷார்ட்கட்ஸா சொல்லிக் கொடுக்க போறேன். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. அஃப்ளிக்ஷன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இங்கிலீஷ் மட்டும் எழுதி போடுறேன். அஃப்ளிக்ஷன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடலை அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? அப்ளிகேஷன் இன்னும் விடலை. ஒரு இன்னும் அப்ளிகேஷன் இன்னும் விடலை இல்ல. அப்போ அப்ளிகேஷன் இந்த இடத்துல அப்ளிகேஷன்னா விடலை, அஃப்ளிக்ஷன்னா நடலை அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிலிட்டினா திறமை அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்கும். ஆப்பிள் தின்னா நல்ல திறமையா இருக்கலாம். சரியா? அடுத்து அபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அபோர்டுனா என்னன்னா இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஒரு கடல்ல போய் மீன் பிடிக்க போறாரு ஒருத்தர். அப்ப அவருக்கு அவரோட போட்டு தான் என்னது இருப்பிடம். அதான் ஏன் போட்டு தான் என்னோட இருப்பிடம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க, அபோரிஜினல். ரைட்டா? அப் ஒரிஜினல் அப்படின்னு சொல்றாங்க. அப் ஒரிஜினல் இது பூர்வீகம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்பாவோட ஆரிஜின் ஏதோ, எங்க அப்பாவோட ஆரிஜின் எனக்கு ஏதோ, அதான் என்னோட பூர்வீகம். கரெக்ட் தானே? அப்போ ஏபிங்கிறத அப்பான்னு எடுத்துக்கோங்க. ஆரிஜினல் அப்படிங்கிறத எந்த இருப்பிடம் எடுத்துக்கோங்க. அப்போ அப் ஆரிஜினல் அப்படின்னா பூர்வீகம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அபுண்டன்ஸ் அப்படின்னா மிகுதி. ரைட்டா? அபுண்டன்ஸ்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா டான்ஸ் ரொம்ப மிகுதியா இருக்கும். அப்போ அப்புன் டான்ஸ் மிகுதி. அப்போ அப்புங்கிறத அப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க. டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அபுண்டன்ஸ்க்கு அப்புறம் அக்சீடு. அக்சீடுனா என்னது? ஒப்புதல் கொடு அப்படின்னு அர்த்தம். அனுமதி கொடு. ரைட்டா? அக்சீடு அப்படின்னா அனுமதி கொடு. நம்ம பைக்ல போய்கிட்டு இருக்கோம். ஆக்சிலேட்டர் கொடுக்க என்னது? பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுத்தா தான் அதிகமாக போக முடியும்னா போக முடியாது. அப்போ இந்த அக்சீடை நான் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ அக்சீடு அப்படிங்கிறது அனுமதி கொடு. அப்பா எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுப்பா, ஸ்பீடாக போவ அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரிட். அக்ரிட்னா என்னது? அக்ரிட்னா சுவை அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். சுவைன்னா என்னது? இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் எடுத்து படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த காய்கறில என்னென்ன சுவை இருக்கு, என்னென்ன காய்கறில என்னென்ன சுவை இருக்கு அப்படின்ட்டு. அதனால இந்த அக்ரிட்ல உள்ள ACRI நான் அக்ரின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ அக்ரி படிச்சவங்களுக்கு தான் சுவை தெரியும் அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்ரோபாட். ஆக்ரோபாட்னா என்ன? கலைக்கூத்து. ரைட்டா? ஆக்ரா போனீங்கனாலே உங்களுக்கு என்னது? ரொம்ப அழகழகான இடங்கள்ல நிறைய இருக்கு. அப்ப அங்க போயிட்டீங்கன்னா அங்கன கூத்தா நடக்கும். பார்த்துட்டு இருப்பீங்களா? ஆக்ரா போனீங்கன்னா அங்கன கலை கூத்தா நடக்கும். அப்ப கலைக்கூத்து அப்படிங்கிறத ஆக்ரோபாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அனல். அனல்னா ரத்து செய் அப்படிங்கிறது மீனிங். அனல் ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது அணை அப்படின்னு சொல்லுவோம். அணைஞ்சா என்னது? அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீயை கேன்சல் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ அனல்னா தீய அணை, அப்ப ரத்து செய் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, இல்ல விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, அது அணை அப்படிங்கும். அப்ப அணைஞ்சிட்டோம்னா என்னது? அங்க வெளிச்சம் இருக்குது, இருட்டாயிரும். அப்ப வெளிச்சத்தை ரத்து செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்ட் தான் எறும்பு. ஆண்ட்னா எறும்பு. ஆண்டிகள்கிட்ட பண்ணுவாங்க குறும்பு. ஆண்ட்னா எறும்பு. ஆண்டிகள்கிட்ட பண்ணுவாங்க குறும்பு. ஆண்ட்னா எறும்பு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அஃபெக்ஷன். அஃபெக்ஷன்னா கருணை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா?
டேய் டேய் நான் உன்னால அஃபெக்ட் ஆயிட்டேன்டா. ஒருத்தன் வந்து ஒருத்தனை அடிக்கிறான். அடிச்சோம்னா அவன் அவமானம் ஆயிட்டான். அப்போ நான் உன்னால அவமானப்பட்டேன்டா. நீ அந்த கருணையே எதிர்பார்க்காதடா. அப்ப அஃபெக்ட் ஆயிட்டான். அவன்ட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. ஸோ அஃபெக்ஷன், கருணை அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அஃபெக்ஷன் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஆன்டிக்விட்டி. ஸோ ஆன்டிக்விட்டி அப்படிங்கிறது பண்டைய காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆன்டிக்விட்டிங்கிறது பண்டைய காலம். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த குவைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ என்ட்ரின்னா என்னது? உள்ள போறது. குவைட்டின்னா வெளியே வந்தது. அப்போ வெளியே வந்து மீன்ஸ் என்னது? பின்னாடி ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த குவைட்டி அப்படிங்கிறது தான் இந்த பண்டைய அப்படிங்கிறது. இந்த ஆன்டிங்கிறது காலம். சரியா? ஸோ அப்போ பண்டைய காலம் அப்படிங்கிறது தான் ஆன்டிக்விட்டி. அப்படின்லாம் என்னது? அந்த காலத்துலாம் ஸோ வேணாம். இங்கே அது தப்பாக போயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆன்சியஸ்னா என்னது? ஆவல் உள்ள அப்படின்னு அர்த்தம். ஆங்சியஸ் அப்படின்னா ஆவல் உள்ள. ரைட்டா? ஸோ ஆங்சியஸ்னா என்னது? ஆவல் உள்ள. இந்த ஆங்சியஸை நான் எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸசைஸ் பண்ண எல்லாரும் என்ன ஆவலா இருக்கும். அப்போ ஆங்சியஸ்னா ஆவல் உள்ள. நான் எக்ஸசைஸ் பண்ண ஆவலா இருக்கேன். அப்போ எக்ஸசைஸ் ஆங்சியஸ் இப்படி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இது மனப்பாடம் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ப பேபல். ஸோ எல்லாமே புதுசா இருக்குங்க. ரைட்டா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வேர்டே கிடையாது. எல்லாமே புது வேர்டு அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேபல்னா இரைச்சல் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ பேபல்னா இரைச்சல். ஸோ பேன்னு ஒரு சின்ன பிள்ளை பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ரொம்ப இரைச்சலா இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ பாப்பல் அப்படி இல்லைன்னா பாப்பா. பாப்பா அழுவுதுன்னா அது ஒரு இரைச்சலா இருக்குமா? அப்போ பாபல்னா இரைச்சல் அப்படிங்கறத ஞாபகம். நெக்ஸ்ட் பாருங்க. பேக்கிங் அப்படின்னா என்னது? உதவியா. ரைட்டா? ஸோ பேக்கிங்னா உதவி. ஐயா நான் இந்த ஜிப்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் உதவலாம்லையா அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லுவாங்களா? ஸோ பேக்கிங் பண்ணதுக்கு உதவியை தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னா அது ஒரு ஆளால பேக் ரெண்டு பேரும்னா அப்போ பேக்கிங்னா உதவி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேக்கிங் வந்து இந்த பி வரும். ரைட்டா? ஸோ ஓக்கெடுத்த பி வந்தா தான் அந்த பேக்கிங். இதனால நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஷார்ட்கட்ஸ்க்காக இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? உதவி, ஆதரவுன்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஸோ பேக்கிங்க்கு அப்புறம் பெயில்ஸ். ஸோ பெயில்ஸ்னா ஸோ ஜெயிலுக்கு உள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஜெயிலுங்கிறது என்னது? ஒரு அரண் தான். ரைட்டா? அகலிடப்படாத அரண். அப்படிங்கிற நீங்க என்ன செய்ய முடியும்? பெயில் எடுத்தா மட்டும்தான் அந்த அரண்ணை விட்டு வெளியே வர முடியும். ஸோ ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வரணுமா? அப்போ பெயில் எடுத்தா மட்டும்தான் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வர முடியும். ஸோ இப்போ பெயில்ஸ்னா இந்த அரண் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேல்டு. ஸோ பேல்டுனா என்னது? வழுக்கை. ஸோ ரொம்ப ஓல்டு ஆயிட்டோம்னா நமக்கு முடியெல்லாம் கொட்டி வழுக்க வந்துடும். அதான் ஸோ பிஏஎல்டி பேல்டு நான் ஓல்டு அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ரைட்டா? ஸோ பேல்டுனா வழுக்கை. நெக்ஸ்ட் பாருங்க. பார்டு. ஸோ பார்ட்னா கவிஞன். ஒரு கவிஞனா இருந்தான் அப்படின்னா அவன் கையில இருந்து இருக்கும் கண்டிப்பா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல தான் அவன் என்ன செய்வான்? கவிதைகள்லாம் எழுதி பார்ப்பான், படம் வரைஞ்சு பார்ப்பான், ஏதாட்டும் ஒன்று செஞ்சு பார்த்துட்டே இருப்பான். அப்போ பேர்டுங்கிறது நான் போர்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பார்டு அப்படின்னா கவிஞன் அப்படின்னு மீனிங். ஸோ இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பா இருக்கலாம். சரியா? உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தான் மெயின். எது வந்தா எது போடணுங்கிறது மெயின். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பார்க்கி. ஸோ பார்க்கினா படகோட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு படகு ஓட்டுறான் அப்படின்னா அவனுக்கு பார்க்கிங் எங்கனாலும் பண்ணலாம் அவன். சரியா? ஸோ அப்போ பார்க்கி அப்படிங்கிறது படகோட்டி. படகோட்டினா என்னது? பார்க்கி. பார்க்கிங்னா ஒரு படகு ஓட்டுறவனுக்கு பார்க்கிங் தேவையில்லை. சரியா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பேப்பல். மழலை பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேப்பிள்னா நம்ம பாப்பா பேசுது. பேசும்பொழுது என்னது? ஒரு மழலையா பேசுது இல்லையா? அப்போ பேப்பிள்ங்கிறத பாப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பாப்பா மழலை பேச்சு. ஸோ பேப்பிள் மழலை பேச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பேக் பைட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நடக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே என்னது? இந்த பேக் பைட்னால தான். ஸோ ஒருத்தன் வருவான் வந்துட்டு
உன்னை பத்தி அவன் அப்படி சொல்லி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவான். அவனுக்கு பின்னாடி சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்போ பேக் ஃபைட்டுங்கிறத ஃபைட்ன்னு வச்சுருந்தேன். ஒருத்தன் புரணி பேசிட்டு போயிட்டான்னா அங்க என்னது பேக் ஃபைட் நடக்கும். அப்படிதான் ஷார்ட்கட். ஸோ அடுத்து பாருங்க பேல். ஸோ பேலி அப்படின்னா கட்டு அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம். பேலி அப்படின்னா கட்டு. ஸோ இதுல என்ன மீனிங்? ஸோ பேலிங்கிறது ஒரு காடு வைக்கிறோம்னா வேலி இருக்கும். அந்த வேலியில நம்ம என்ன செய்வோம்? மாடை கட்டி போட்டுருவோம். மாடை கட்டி போட்டோம்னா மாடு அது வாடி வேலி அப்படின்னா கட்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பேண்ட் கோட். ஸோ பேண்ட் கோட்னா பெருச்சாளி அப்படிங்கிறது மீனிங். பெருச்சாளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருச்சாளி என்ன செய்யும்? தோண்டி போட்டு போய்கிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? வீட்டுல எல்லா இடத்துலயும் தோண்டி போட்டுரும். அப்போ தோண்டி போடுறதை நான் பேண்ட் கோட்டு. ஸோ தோண்டி போட்டு போகுது. இதான் ஷார்ட்கட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பேனியன். ஸோ பேனியன்னா என்னது? ஆலமரம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ ஆலமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? போயிட்டு அந்த விடுதலை ஊஞ்சல் ஆடுவோம். ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம்? வெறும் பனியன் மட்டும்தான் போட்டு ஆடுவோம். ஆலமரத்துல ஊஞ்சல் ஆடும்போது நம்ம என்ன செய்வோம்? விழுது வளர்க்கக்கூடாதுன்னு கையில பனியன் மட்டும் சுத்திட்டு கூட ஆடுவோம். அப்படி இல்லைன்னா வெறும் பனியன் மட்டும்தான் போட்டு ஆண்ட காலங்கள். இப்போ ஆலமரத்துல யார் பேர் ஆடுதான்? நம்ம காலத்துல நம்ம பனியன் போட்டு ஆண்டதுதான். அப்போ பனியன்னா என்னது? ஆலமரம். இல்லைன்னா ஆலமரத்து பக்கத்துல பனைமரம் கண்டிப்பா நிற்கும். அப்போ பனையன் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பேனிஷ். ஸோ பேனிஷ் அப்படிங்கிறது நாடு கடத்து அப்படிங்கிறதுல வருது. சரியா? ஸோ நாடு கடத்து அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்டா என்ன செய்யறாங்க? அவனை நாடு கடத்துறாங்க. ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை நாடு கடத்துறாங்க. அதான் என்னது? பேனிஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க. பார்க்கர். சாரி, பேங்கர். பேங்கர்னா என்னது? வட்டி கடைக்காரன். ஸோ அந்த காலத்திலலாம் பேங்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வட்டி போட்டுட்டு வாங்குற இடமா தான் இருந்திருக்கு பேங்க். சரியா? அப்போ பேங்கர்னா வட்டி கடைக்காரன் அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்து பேர்கைன்னா ஒப்பந்தம். பேர்கைன்னா என்னது? ஸோ ஒரு பாருக்கு போறோம். பாருக்கு போயிட்டு உனக்கு எனக்கு ஒப்பந்தம். இந்தா நான் 10 ரூபா, நான் 10 ரூபா, ஆளுக்கு ஆஃப் சாப்பிடுவோம். அப்போ பார்கெயின் அப்படிங்கிறது பார்ல போய் என்ன செய்யறோம்? ஒப்பந்தம் போட்டு சரக்கு அடிக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க. பேட்டரி. ரைட்டா? ஸோ பேட்டரினா பீரங்கி அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ பேட்டரினா பீரங்கி. ஸோ பேட்டில்னா எனக்கு போர்னு அர்த்தம். அப்போ போர்ல தான் பீரங்கி வந்து யூஸ் பண்ணும். அப்போ பேட்டரிங்கிறது பீரங்கி அப்படிங்கிற மீனிங் வருது. அடுத்து பாருங்க பீடு அப்படிங்கிறது மணி. ரைட்டா? ஸோ பீடு அப்படிங்கிறது மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரம் வந்து என்னது? பீடா போயிடும். ஸோ மணிங்கிறத டைம்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ பீடுங்கிறது மணி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பீக் அப்படிங்கிறது பறவைகளுக்கு இது தேவையில்ல. ஸோ பீச்சுங்கிறது பெரிய மரம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இதை. கடற்கரை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ரைட்டா? ஸோ கடற்கரையில ஏன்னு என்ன செய்வாங்க? மக்கள் குளிப்பாங்க. பெரிய மரம் நிற்கும். அந்த பெரிய மரம்ங்கிறது டபுள் இ. ரைட்டா? பீச் அப்படிங்கிறது பெரிய மரம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பீகான். ஸோ நெக்ஸ்ட் பீகான்னா சைகை காட்டு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ பீகான்னா என்னது? ஸோ நம்ம பின்னாடியே இப்படி போக போறோம். பின்னாடியே ரிவர்ஸ் எடுக்க போறோம். அதான் அப்போ என்ன செய்வோம்? சைகை காட்டுவோம். பின்னாடி இப்படி கண்ணை காட்டுவோம். ஸோ அப்போ பீகான் அப்படிங்கிறது பின்னாடி காட்டு. அப்போ பீகான்ங்கிறது சைகை காட்டு அப்படிங்கிறது நான் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பிரிங்க்குங்கிறது ஓரம். ஸோ பிரிங்க்குங்கிறது ஓரம். நமக்கு கார்ல போயிட்டு இருக்கோம், தண்ணி குடிக்கணும்னு தோணுது. அப்போ என்ன செய்யணும்? ஓரமா விட்டுட்டு தான் ட்ரிங்க் பண்ணணும் தண்ணியை. சரியா? ஸோ ப்ரிங்குங்கிறத நான் ட்ரிங்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ ட்ரிங்குன்னா ஓரமா நிப்பாட்டி ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க.
நெக்ஸ்ட் சைடு. ரைட்டா? ஸோ சைடு அப்படிங்கிறது சலசலப்பு. இந்த சரக்கு அடிக்கிறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? சைடிஷ்காக தான் என்ன செய்வாங்க? ரொம்ப சலசலப்பு போடுவாங்க. ஏய் ஏன் ஏன் முட்டைய தின்னுட்டான், அத தின்னுட்டான்னு. ஸோ அப்ப சைடுங்கிறது சைடிஷ் அப்படிங்க சலசலப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. சாவோஸ்னா கலவரமா? ரைட்டா? ஸோ கலவரம் வந்துன்னா நெறைய பேர் சாவுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்ப சாவோஸ்ங்கிறது கலவரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. கேன்ட்ராட் அப்படிங்கிறது என்னது? கனார்டு. ஸோ பேய்க்கதை. சாரி பொய்க்கதை. சாரி, சாரி, சாரி. ரைட்டா? ஸோ பொய்க்கதைன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே கண்ண அப்படியே பார்ப்போம். எத்தாடி ஏதோ கதை சொல்லலாம் உண்மையா இருக்கும் அந்த மாரி சொல்லுவோம். பொய்க்கதைங்கிறது உண்மை மாரி சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இதான் பொய்க்கதை. கேனார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்க்கதை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஆ ஸோ கால்ரான் அது தேவையில்ல. ஓகே. ஸோ கால்ரான்னு ஒண்ணு இருக்குப்பா. இதுக்கு கொப்பரை அப்படின்னு மீனிங். ரைட்டா? கால்ரா வந்துச்சுன்னா கொப்பரையா நீங்க என்ன செய்யணும்? தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கக்கூசுல கொப்பரையா தண்ணி காலியாகிட்டே போகும். கரெக்ட் தானே? ஸோ காலராங்கிறது வயித்தால போய்கிட்டு இருக்கும். அப்போ கொப்பரையா தண்ணி போகும். கால்ராங்கிறத நான் காலரா அப்படின்னு நான் ஷார்ட்கட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. காம்ப்ரிக். ஸோ காம்ப்ரிக்ங்கிறது வெள்ளை துணி. வடிவேலு 23ஆம் பொறிகுவேசி படத்துல வெள்ளைக்கொடி இப்படி தூக்கிட்டு வருவாரு. அப்படின்னு என்னது? நான் அமைதியே விரும்புறேன். அப்போ அந்த காம் அப்படிங்கிறத நான் சாரி கேம் அப்படிங்கிறத காம் அப்போ அமைதி அப்படிங்கிறத ஷார்ட்கட்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்போ கேம்ப்ரிக்னா வெள்ளை துணி அப்படிங்கிறத எங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேஸ்கேடுங்கன்னா அருவி. ஸோ கேஸ்கேடுங்கிறது அருவி. நீங்க எந்த அருவிக்கு போனாலும் சரிதான். இப்போ காசு கொடுக்காம குளிக்க முடியாது. பார்த்துட்டீங்களா? ஸோ அப்போ கேஸ்காடுங்கிறது காசு கூடு அப்பதான் அருவியில் குளிக்க விடுவேன் அப்படிங்கிறது. ஸோ இதோட நம்ம இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள 100 இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 50 ஷார்ட்கட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டவுட்ஸ் இருந்தேன் இந்த டெலிகிராம் லிங்க்ல உங்களோட டவுட்ஸை கேளுங்க. நான் அதை கிளியர் பண்றேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை நீங்க எந்த அளவு வியூஸ் குடுக்குறீங்களோ அந்த அளவு தான் நான் என்ன செய்ய முடியும். ஸோ வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்க வியூஸ் கம்மியாக எனக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறத ஒரு உதாரணம் நினைச்சு நான் என்ன செய்யலாம்? இந்த வீடியோ சீரியஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வேற ஏதாட்டும் ஜெனரல் நாலேஜ் சம்மந்தப்பட்டதை எடுத்துட்டு நாம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால நம்ம சேனலுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு ஸோ வியூஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.